சந்தோஷகரமான கும்பராசி நேயர்களே, 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? ரொம்ப சூப்பரான வருஷம். மொதல் 6 மாதம் மட்டும் ஏதாவது கொஞ்சம் கோளாறு இருந்துச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போயிடுங்க. நிறைய நன்மைகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் விலகும். கணவன் வழியில் இருந்த சங்கடங்கள், சலுப்புகள் எல்லாமே மாறும். எதுக்குமே கவலைப்பட வேண்டியதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். இப்பயே அதனுடைய அடித்தளம் வந்துருச்சு. 6 மாதன்றது ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டாம். நல்ல காலம் ரொம்ப வீட்டு வாசலில் நிற்குது. அடுத்தடுத்து நிறைய நன்மைகள் நடக்க போகுது. அதனுடைய ஒரு முன்னேற்பாடு தான் இப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். குரு பெயர்ச்சியோட முன் பாதி சுமூகம் சாதாரணமாகவும், பின்பாதி ரொம்ப அற்புதமாகவும் உங்களுக்கு போகும். உங்களுடைய நிறைய முயற்சிகள் நடக்கும். கடன் மட்டும் வாங்காமல் இருக்க பாருங்கள். கடன் வேணும்னு கேட்டாலும் இப்போ கிடைச்சிடும். வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான காலம். நிலம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ரொம்ப அற்புதமான காலம். வாங்கி வைங்க, பின்னாடி விலை அற்புதமாக ஏறும். லாபகரமாகவே உங்களுக்கு போகும். ஆடை ஆபரணம் எல்லாமே உங்களுக்கு சேரத் தொடங்கும். தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தாயாருடைய குறிப்பாக கை, கால், இந்த மாதிரியான தோல், இந்த மாதிரியான இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். அது கட்டாயம் கவனம் வேணும். அப்பா இருந்தார் அப்படின்னா அப்பாவுடைய உடல் நலத்திலையும் கவனம் வேணும். அது வேறு எதுவும் இல்லை. இடுப்பு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம். இடுப்பு, முட்டி, இந்த 2 ஏரியாவில் கொஞ்சம் கவனம் தேவை. சின்னதாக பிரச்சனைன்னு சொன்னால் உடனே கூட்டு போய் 2 ஊசியை போட்டு கூட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை தான், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ பிரச்சனையை தீர்த்துருங்க. நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. சகோதரன் சகோதரி வகையில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த முறை எல்லாமே சுமூகமாக வரும். சகோதரன் சகோதரிகளுக்கு உங்களுக்கு அற்புதமான காலம். ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி அவங்க ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறாங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா கருப்புசாமி கோயிலும் முனியப்பசாமி கோயில்னு பார்த்து போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமான கிரகங்களை பிடிச்சிக்கிங்க. எங்கேயாவது கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் நின்று அந்த சாமியை, அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் கூட நின்று அந்த இடத்துல அந்த தீர்த்தத்தெல்லாம் வாங்கி அந்த சாமியை கும்பிடுங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த கருட கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு கருடனுடைய ஒரு வலம் வரும். அந்த கருடனுடைய அந்த பார்வையும் அந்த நிழலுமே உங்கள் மேலே இருக்கக்கூடிய பெரும்பாலான தோஷத்தை ரொம்ப ஈஸியாக நீக்கிடும்.